விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் உடலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். அந்த காட்சிகளை தற்போது விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா விவரம் என்ன? மகாராஷ்டிர மாநிலம் பாரமதியில் தற்பொழுது மறைந்த துணை முதல்வர் அஜித் பவாரினுடைய இறுதி சடங்குகள் அங்க இருக்கக்கூடிய அந்த வித்யா பிரதிஷ்டன் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்வில் அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக என்சிபியினுடைய தலைவர் சரத்சந்திர பவார் மற்றும் மூத்த அரசியல் தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. 1000க்கும் அதிகமான தொண்டர்கள், குறிப்பாக அஜித் பவாரினுடைய தொகுதி மக்கள் பெரும்பாலானோர் அங்கு கூடியிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மாநில அரசினுடைய முழு மரியாதையுடன் அவருடைய உடல் என்பது தற்பொழுது அந்த இறுதி சடங்கிற்கான அந்த மைதானத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் அந்த சடங்கில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கிருக்கக்கூடிய அந்த வித்யா பிரதிஷ்டன் மைதானத்திற்கும் வருகை தந்துள்ளார். பாரமதி மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஏராளமானோர் இந்த இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக அங்கு கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய நீண்ட காலமாக துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் நேற்று ஏற்பட்ட அந்த விமான விபத்தில் எதிர்பாராத விதமாக மறைந்த நிலையில் அவருக்கான ஒரு இறுதி சடங்கு அங்கு நடைபெற்று வருகிறது. பாரம்பரிய முறைப்படி அவருக்கு செய்ய வேண்டிய அந்த சம்பிரதாயங்களை அவருடைய மகன்கள் ஜெய் மற்றும் பார்த் ஆகிய 2 பேரும் செய்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் எரியூட்டப்படுவதற்காக அவருக்கான அந்த ஒரு இறுதி அரசு மரியாதை என்பது மாநில காவல்துறையால் வழங்கப்பட்டு வருவதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் மட்டுமல்லாமல் கட்சி பேதமின்றி பல்வேறு தலைவர்களும் அந்த இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபின், சிவசேனா கட்சியை சார்ந்த ராஜ் தாக்கரே உள்ளிட்ட தலைவர்களும் அங்கு வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, மகாராஷ்டிராவினுடைய மாநில கேபினெட் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என அனைவருமே அந்த இறுதி சடங்கில் பங்கேற்றுள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று காலை பாரமதிக்கு அரசியல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்று அவருடைய விமானம் எதிர்பாராத விதமாக விபத்து சிக்கிய சம்பவ இடத்திலேயே அஜித் பவார் உயிரிழந்தார். அந்த நிகழ்வை தொடர்ந்து அதற்கான அந்த ஒரு முழு வீச்சிலான ஒரு மரியாதை என்பது வழங்கப்பட்டு 3 நாள் துக்க அனுசரிப்பையும் மகாராஷ்டிரா மாநிலம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில்தான் தற்பொழுது பாரமத்தியில் இருக்கக்கூடிய வித்யா பிரதிஷ்டன் மைதானத்தில் அவருடைய இறுதி சடங்கு அங்கு நடைபெற்று வருகிறது. முதலில் இறுதி ஊர்வலமாக கொண்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அளவுக்கு அதிகமான தொடர்புடைய கூட்டம் அங்கு வந்ததை அடுத்து இந்த மைதானத்தில் வைத்து அவருடைய இறுதி சடங்கு நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை அவருடைய குடும்பத்தினர்கள் அறிவித்திருந்தார்கள். அவருடைய மனைவி சுனேத்ரா பவார், மகன்கள் ஜெய் மற்றும் பார்த், சகோதரியான சுப்ரியா சுலை மற்றும் அனைத்து உறவினர்களும் அந்த பகுதிக்கு வந்து தற்போது இறுதி சடங்குகளில் பங்கேற்று வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று காலை முதலேயே அவருடைய சொந்த இல்லத்தில், பாரதிய இல்லத்தில் வைத்து முதற்கட்ட மரியாதையை, தேசிய மூவண்ண கொடியினுடைய மரியாதையை ஏற்று அதன் பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக அந்த வித்யா பிரதிஷ்டன் மைதானத்திற்கு அவருடைய உடல் என்பது கொண்டு வரப்பட்ட நிலையில் அங்கு தற்பொழுது லட்சக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பாரமதியினுடைய பொதுமக்கள் மத்தியில் அவருக்கான அந்த ஒரு இறுதி சடங்கு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அவருடைய 2 மகன்கள் இந்த சம்பிரதாயங்களை முடித்து அவருடைய உடலை எரியூட்டுவதற்காக தற்பொழுது அந்த மேடைக்கு வந்துள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று காலை முதலேயே லட்சக்கணக்கான மக்கள் இந்த இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக அங்கு வந்திருக்காங்க. 8 முறை பாரமதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அதற்கு முன்னதாக மக்களவை உறுப்பினராகவும் அவர் பாரமதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார். விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.